ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ பேர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. இந்த ஒரு மாதத்தில் $500 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முந்தைய படமான காட்ஜிலா வர்சஸ் காங் கூட வந்து பார்த்தீங்கன்னா $470 மில்லியன் தான் கலெக்ட் பண்ணிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ். இது வந்து ஒரு 30 or 40 மில்லியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கலெக்ட் பண்ணி ஸ்டில் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸில் போயிட்டு தான் இருக்குது இந்த படம். உடனடியாக லெஜெண்டரி அண்ட் டைரக்டர் வின்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான டாக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் எதை நோக்கி போகுது, யார் வில்லனா வர போகிறாங்க, இந்த மான்ஸ்டர்ஸை இன்னும் எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அதுக்கான டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை எப்படியாவது நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கான பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் டிவி பிளஸ், லெஜெண்டரி, WB இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. புதுசாக மான்ஸ்டர்ஸ்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸே நம்ம இங்கே பில்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அதை தொடர்ந்து கம்மிங் ஃபிலிம்கான டிஸ்கஷன்லேருந்து ஒரு சில பிளாட் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர்ஸ் மூலமாக இப்போ சோஷியல் மீடியாவில் கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது ஃபியூச்சர் காட்ஜிலா எக்ஸ் காங் ஃபிலிம்ஸ் அந்த ஒரு ஃபிலிம் பிரான்ச்சைஸ்லேருந்து வரக்கூடிய படம் என்ன, அதில் யார் வில்லன், இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான டாக்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்சைடர்ஸ் வந்து கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைரக்டர் ஆடம் வின்காக் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸோட சேர்ந்து கம்மிங் ஃபிலிம்க்கான ஸ்டோரி டிஸ்கஷனில் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து கதையை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா அவங்க கதைலாம் ரெடி பண்ண அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிரும். பட் அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் இப்போ தான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த கதையெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றப்படும். ஆனால் இப்போ வரையும் கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர் படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்பேஸ் காட்ஜிலா ஒரு டெஸ்ட்ராயா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னது வாய்ப்புகள் இருக்குது, இது எல்லாருமே சொல்லி தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படம் இது வந்து ஸ்டார்டிங்கில் காங்கான ஆர்ஜின் ஃபிலிமாக மட்டும்தான் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இது வந்து முந்தைய காலத்து சண்டே வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போகிற மாதிரி இப்போ நடக்கிறத வச்சே பேஸ் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி ஸ்டார்டிங் டைமில் அந்த படத்துக்கே நிறைய ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஷீமோ மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஏன் ஷீமோ மட்டும் இல்லை, வேறு ஏதாவது மான்ஸ்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. தென் ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் கிங் அதுக்கப்புறம் ஷீமோ இந்த ஒரு காம்பினேஷன் அவங்க ஓகே பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசி இது கேரக்டர் சரி வருமா, அந்த கேரக்டர் சரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபைனலைஸ்டாக ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கதையில் யார் வில்லன் அப்படின்றத இன்னும் வந்து கன்ஃபார்ம்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. அது என்னன்றதை ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆவாங்க. அது வந்து நமக்கு இன்னும் போக போக தெரியும். பட் இப்போ வரையும் அந்த நெக்ஸ்ட் ஃபிலிம்கான கதை எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில லிங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்திலேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஆடம் வின்கார்ட் வந்து சொல்லிட்டாரு. அது என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இந்த படத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய படத்துக்கான ஒரு ஹிடன் டீடைல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வில்லனை பற்றியும் அடுத்த கதையை பற்றியும் என்னன்றதை வந்து இங்கே லைட்டாக நமக்கு டீஸ் பண்ணியிருக்காருன்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக இந்த படத்தில் சைலண்டாக ஒரு விஷயத்தை வந்து போகிற போக்கில் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, மோனார்க் வந்து கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. லைக் எப்படின்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோத்துக்குள்ள நாங்கள் வரணும், அதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மோனார்க் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. இதை தாண்டி சர்ஃபேஸில் நடந்து இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் டைட்டன்ஸோட பஞ்சாயத்து எல்லாத்தையுமே இப்போ மோனார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட உட்காந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இந்த ஒரு டைட்டன்ஸ்க்காக. இப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்காங்க இந்த டைட்டன்ஸ் மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது ஏன் ஏகப்பட்ட டைட்டன்ஸ் சொல்கிறேன்னா, நாட் ஓன்லி அமெரிக்கா, ஹாங்காங்கில் ஒரு பேட்டில் போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஹாங்காங் கவர்மெண்ட்டும் கடுப்பில் இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்துச்சு. இப்போ அந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து டென்ஷனில் இருக்காங்க. ஈஜிப்டில் நம்ம காட்ஜிலா பண்ண வேலைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கவர்மெண்ட்டும் இப்போ வந்து கண்டிப்பாக கடுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இட்டாலியில் ரோம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்ஜிலா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கவர்மெண்ட், இப்படி எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவத்தில் இருக்காங்க. சிவில் வார் மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃபிலிமில் நடக்க போகுது. லைக் மோனார்கே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு நாங்கள் வந்து டைட்டன்ஸ் வந்து அழிக்க போகிறோம், மான்ஸ்டர்ஸை கைப்பற்ற போகிறோம், ஹாலோவத்தை வந்து நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த எல்லா கவர்மெண்ட்டும் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஒன்று சேர்ந்து ஹாலோவத்தை டேக் ஓவர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஹியூமன்ஸ் எடுத்து டைட்டன்ஸ் வந்து மோத போகுது கமிங் ஃபிலிம்ஸ்ல அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாட் ஓன்லி ஹியூமன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டைரக்டர் ஆடம் வின்கார்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலாவோட ஃபிலிம்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, டெஸ்ட்ராயர் வரக்கூடிய அந்த ஒரு ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எமோஷனலாக செம்மையாக கனெக்ட் ஆயிருக்கும். அதில் காட்ஜிலா வந்து ஒரு கேரக்டரை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கும். அதனால அந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நான் பண்ண
பண்ண எனக்கு வந்து ஆசை அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக கமிங் ஃபிலிமில் அவர் டெஸ்ட்ராயர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தாண்டி ஹியூமன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவியாக நம்ம டெஸ்ட்ராயர் வரலாம். ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து தான் காட்ஜிலா காங் இவங்க கூடலாம் டெஸ்ட்ராயர் வந்து சண்டை போட போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில ரூமர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஸ்பேஸ் காட்ஜிலா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இப்போ வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி டீஸ் பண்ணலாம், பட் கன்ஃபார்மாக டெஸ்ட்ராயர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி காட்ஜிலா எக்ஸ் காங் த ஹண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃபிக் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோத்குள்ள வந்து இங்கே இருக்கக்கூடிய டைட்டன்ஸ் வந்து ஹண்ட் பண்ணக்கூடிய ஹண்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு இக்கனா போட்டு முடிச்சிருப்பாங்க அந்த ஒரு கிராஃபிக் நாவல். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு குரூப்பை சேர்ந்த நிறைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கமிங் ஃபிலிமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்கே ஆப்போசிட்ல நாட் ஒன்லி காட்ஜிலா காங், இப்போ ஷீமாவும் இருக்காங்க, அதை தாண்டி மோத்ரா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவி ட்ரைப்ஸ் அவங்களும் இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அந்த சைடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது கம்மிங் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோத்குள்ள கவர்மெண்ட் வந்துச்சா, கவர்மெண்ட் வந்து டைட்டன்ஸ் கூட என்ன பண்ண போறாங்க, அவங்களோட வார் எப்படி போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல கவர்மெண்ட் வந்து இதுல நுழையல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோத்லேயே இப்போ எப்படி ஷீமோ ஸ்காக்கிங் வந்து ஒரு பார்ட்ல இருந்து வந்தாங்க, அது மாதிரி டெஸ்ட்ராயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோத்ல இருந்தே வர மாதிரி அப்படின்னு சொல்லி காட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று ஹியூமன்ஸால வரலாம், இல்லைனா ஹாலோத்ல யூஸ்வலா வில்லன்ஸ் வந்து ஒரு பார்ட்ல இருந்து வர மாதிரி திடீர்னு வர வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹியூமன்ஸ் மூலமா வந்துச்சுன்னா அதுக்கு லாஜிக்கலி நமக்கு ஒரு ரீசன் இருக்கும். லைக் இப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து டைட்டன்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டைட்டன்ஸை ஜஸ்ட் அவங்களோட நார்மல் வெப்பன்ஸை வச்சு மட்டும் அவங்களால அழிக்க முடியல அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து மொத்தத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டில், இந்த மிருகங்கள், இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ப்ராப்பராக இவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணால் அது வந்து லாஜிக்கலாகவும் இருக்கும். அதனால அப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் இந்த கதையை பொறுத்த வரையும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதன்படி ஃபியூச்சர் மந்த்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி இருக்க போகுது. இதை தாண்டி கமிக் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணுவாங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபியூச்சர் ஃபிலிமில் வில்லனாக வந்தால் சூப்பராக இருக்கும்? ஸ்பேஸ் காட்ஜிலா வந்தால் நல்லா இருக்குமா, இல்லைனா டெஸ்ட்ரா வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை காட்ஜிலா எர்த் வந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா இப்போதைக்கு மிக பவர்ஃபுல்லான ஒரு வில்லன்ஸ்னா இவங்க தான். இதை தாண்டி ஸ்பேஸ் கிடோராவும் இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான கிடோரா. ஸோ அது வந்தால் நல்லா இருக்குமா? இது மாதிரி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.